தந்தையும் தாயை போல் அவன் இருப்பானோ தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் 7, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவகிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகண்டு, 12 என்பது வருடத்திற்கு ஒரு முறை பொறுக்கும் குறிஞ்சி வளர், குறிஞ்சி வளருக்கு உகந்தவனோ முருகன், முருகன் தந்தையோ சிவன், சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம், ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணை கூறியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணை கூறியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தவனோ தக்கன், தக்கன் மனைவியோ ஈஸ்வரி, ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்குரியதோ உதிரம், உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழித்தது திரு சக்கரம், சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரமோ 10, 10 தலை கொண்டவனோ ராவணன், ராவணன் வதம் செய்ததோ ராமன், ராமன் கையில் இருப்பதோ சேது, சேது என்றால் ஆழி, ஆழி என்றால் அலைகடல், அலைகடல் விட்டிருப்பார் திருப்பெருமாள், திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பாள் திருமகாலட்சுமி, அப்படி மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய இத்திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதை தெரிகிறது இந்த கைலங்கிரி ஆளக்கூடிய ஈசன், பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா என பல நாமதயங்களை படித்து
எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் வாழ்த்துக் கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்குவது வழக்கம் அல்லவா? சுவாமி